Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் தாரகை அத்தியாயம் 56. ஜெஃப்பை பார்த்ததும் ட்ரேசிக்கு ஆத்திரம் வந்தது. சென்ற 2 வாரங்களில் 2 கொள்ளைகளை திட்டமிட்டிருந்தாள் ட்ரேசி. 2ஐயும் ஜெஃப் கெடுத்து விட்டான். ஒருமுறை ஒரு மாளிகையின் உள்ளே வெற்றிகரமாக நுழைந்து பெட்டகத்தையும் திறந்து விட்டாள். ஆனால் அது காலியாக இருந்தது. அவளுக்கு முன்பே ஜெஃப் வந்து காரியத்தை முடித்து கொண்டு போய்விட்டான் என்பது புரிந்தது. 2வது இடத்திலும் அதே கதைதான். ஒரு குறிப்பிட்ட இல்லத்தை குறிவைத்திருந்தால் அதற்கு செல்லும் மைதானத்தில் நடந்து கொண்டிருந்த போது விற்றென்று ஒரு கார் அவளை தாண்டி சென்றது. அதை ஓட்டிச் சென்றவன் ஜெஃப். இந்த தடவையும் அவளை முந்திக் கொண்டு விட்டான். இப்போது மார்டினி பிரபுவின் மாளிகைக்கும் அவன் வந்திருக்கிறான். இந்த பங்களாவில் அவள் கொள்ளை நடத்த திட்டமிட்டு இருக்கும் போது அந்த இளம் பெண்ணுடன் நடனமாடியபடியே அவளை நெருங்கி வந்தான் ஜெஃப். வணக்கம் பிரபு அவர்களே என்றான் மார்டினி பிரபுவிடம். மார்டினி பிரபு புன்னகை செய்து, வணக்கம் மிஸ்டர் ஜெஃப், விருந்துக்கு நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றார். வராமல் இருப்பேனா என்றான் ஜெஃப். தன் கைக்குள் அடங்கியிருக்கும் கவர்ச்சி கன்னியை ஆசையுடன் அணைத்தவாறு, இவ மிஸ் சாலஸ் என்று பிரபுவுக்கு அவளை அறிமுகம் செய்து வைத்தான். அவளுக்கு வணக்கம் தெரிவித்த மார்டினி பிரபு, இவ லரோசா சிமாட்டி என்று ட்ரேசியை அவனுக்கு அறிமுகம் செய்தார். ஜெஃபின் புருவங்கள் கேள்விக்குறியாக எழுந்தார். என்ன சொல்லிக்க, சரியா காதல் விழ. லரோசா சீமாட்டி என்றார். ட்ரேசி அமைதியாக பதிலளித்தாள். லரோசா, ஓ லரோஜா சீமாட்டி, லரோசா. ட்ரேசி ஆழமாக பார்த்தான் அவன். கேள்விப்பட்ட பெயராக இருக்கிறது. ஓ ஆமாம், உங்கள் கணவர் எனக்கு தெரியும், அவர் வந்திருக்காரு. ட்ரேசி பல்லை கடித்து கொண்டு, அவர் பிரேசிலில் இருக்கார் என்றான். ஜெஃப் புன்சிரிப்புடன், அப்படியா என்றான். நாங்கள் இருவரும் சேர்ந்து வேட்டைக்கு போவது வழக்கம், அதாவது அவருக்கு அந்த விபத்து நேருவதற்கு முன்பு. மார்டினி பிரபு, விபத்தா, என்ன விபத்து என்றான். பாவம் என்றான் ஜெஃப் போலியான வருத்தத்துடன். துப்பாக்கியை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது வெடித்து விட்டது. முக்கியமான உறுப்பில் காயம் என்றவன் ட்ரேசியின் பக்கம் திரும்பி, குணமாகி நார்மல் நிலைக்கு வருவார் என்று ஏதாவது நம்பிக்கை இருக்கிறதா என்றான். நிச்சயமா, நீங்கள் எவ்வளோ நார்மலோ அவ்வளோ நார்மலாக அவர் வெகு சீக்கிரம் குணமடைந்து விடுவார். ட்ரேசி பதட்டம் இல்லாமல் பதிலளித்தார். கேட்கவே சந்தோஷமாக இருக்கிறது. அவரிடம் ஃபோனில் பேசலாம், நான் ரொம்ப விசாரித்தேன் என்று சொல்லுங்கள். இசை நின்றது. மார்டினி பிரபு ட்ரேசியை கையை இன்னொரு முறை பலமாய் அழுத்தினார். நான் போய் விருந்தாளிகளை வரவேற்கணும், கடமை. நீங்கள் என்னோட சேர்ந்து சாப்பிட வேண்டும், மறந்து விடாதீங்க. அவர் அகன்றதும் ஜெஃப் தன்னுடன் வந்திருந்த பெண்ணிடம், எனக்கு ஒரே தலைவலி கண்ணே, மாத்திரை ஏதாவது கிடைக்கிறதா பாரு என்று கொஞ்சலாக கேட்டான். அட்டா, அவள் செல்லமாக அவன் நெற்றியை தடவி விட்டாள். நான் மாத்திரை வாங்கி வர்றேன். அவள் ஆடி அசைந்து செல்வதை பார்த்தாள் ட்ரேசி. ஜெஃபிடம் திரும்பி, வியாதிக்காரி மாதிரி இருக்காளே, அவளுடன் பழக அவனுக்கு பயமா இல்லையா? எத்தனை அழகான பிள்ளை என்றான் அவன். அது இருக்கட்டும், தாங்க எப்படி இருக்கீங்க சீமாட்டி? சுற்றியுள்ளவர்கள் தன் முகத்தில் பொங்கும் கோபத்தை கண்டு கொண்டு விடக்கூடாது என்று வலுக்கட்டாயமாக சிரித்தால் ட்ரேசி தாழ்ந்த குரலில், நான் எப்படி இருந்தோம், உனக்கு என்ன, என்னை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை என்றாள். சேச்சா, அப்படி சொல்லலாமா? உண்மையிலே உன்னை பற்றி எனக்கு கவலை ஏற்படுகிறது. நட்பு முறையில் உனக்கு ஒரு எச்சரிக்கை சொல்ல விரும்புகிறேன். இந்த மாளிகையில் கொள்ளைகளில் நடத்த நினைக்காது. ஏன், நீ முதல்ல செயலான திட்டமா? ஜெஃப் அவள் கையை பற்றி அந்த நடன மண்டபத்தை இன்னொரு கோடிக்கு அழைத்து சென்றான். அங்கே ஒருவன் பியானோவை கொலை செய்து கொண்டிருந்தான். அதன் இறைச்சலில் தங்கள் பேச்சு வேறு யாருக்கும் கேட்காது நிச்சயப்படுத்தி கொண்டான் ஜெஃப். ட்ரேசி, நீ சொன்னது உண்மைதான். இந்த மாளிகையில் சின்னதாக ஒரு வேலை செய்ய நான் திட்டமிட்டு இருந்தது வாஸ்தவம். ஆனால் அதை கைவிட்டுட்டேன். காரணம், ரொம்ப ஆபத்தான அபாயமான இடம் இது. அப்படியா என்றாள் ட்ரேசி. ஜெஃபின் பேச்சில் அவளுக்கு சுவாரஸ்யம் ஏற்பட்டிருந்தது. பொய் பேசி பித்தலாட்டமாக நடிக்காமல் தன்னை உண்மையாக அறிந்தவனுடன் உண்மையாக பேசுவது குறித்து அவளுக்கு ஆறுதலாக இருந்தது. நான் சொல்வதை கவனமாக கேள் ட்ரேசி என்றான் அவன் சீரியஸான குரலில். இங்கே எந்த வேலையானாலும் இறங்கவே இறங்காது. தோட்டத்தில் நுழைந்தாலே நீ உயிரோடு திரும்ப முடியாது. இரவு வேளையில் ஒரு பயங்கரமான நாயை அழுத்து விட்றாங்க, அதை ஆளை கடிச்சே கொண்டுடும். ட்ரேசி கவனமாக கேட்கலானாள். இந்த பங்களாவில் கொள்ளை நடத்த ஜெஃப் திட்டமிட்டிருக்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. இன்னும் கேளு, ஒவ்வொரு ஜன்னலிலும் ஒவ்வொரு கதவிலும் மின்சார ஒயர் இணைத்திருக்கிறாங்க. அதில் அலாம் இருக்கிறது. தொட்டதும் போலீஸ் ஸ்டேஷனில் மணி அடிக்கும். எப்படியோ கதவை தாண்டி உள்ளே நுழைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ. மாளிகைக்குள்ளே எங்கே பார்த்தாலும் குறுக்கு நெடுக்குமாக ஒளிக்கதிர்கள் பாய்ந்து கொண்டிருக்கின்றன. கண்ணுக்கு தெரியாத இன்ஃப்ராரெட் ஒளிக்கதிர்கள். இதெல்லாம் எனக்கு தெரியும் என்றாள் ட்ரேசி சற்று ஜம்பமாக. உனக்கு என்னோட தெரியுமா? நீ நுழையும் போது அந்த ஒளிக்கதிர்கள் ஒன்றும் செய்யாது, ஆனால் வெளியே வரும்போது அடிக்கும். அந்த கதிர்களை நிறுத்தாமல் நீ உள்ளே நுழைய வழியே கிடையாது. அந்த விஷயம் அவளுக்கு தெரியாது. இவனுக்கு மட்டும் எப்படி தெரிந்தது என்று ஆச்சரியப்பட்டான். இதெல்லாம் எதுக்கு என்னிடம் சொல்கிறேன்?
அவன் மெல்ல சிரித்தான். அந்த சிரிப்பில் அவன் மேலும் அழகாக இருப்பதாக ட்ரேசிக்கு தோன்றியது. யாரும் சீமாட்டியே, நீ சிறைக்கு போய்விடக்கூடாது என்பதால் சொல்கிறேன். நீ வெளியே இருக்க வேணும். நீ நானும் ரொம்ப நெருங்கிய சிநேகிதர்களாக இருக்கலாம் பாரு. அது நடவாத காரியம் என்றாள் ட்ரேசி. ஜெஃபின் காதலி வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அதோ சீக்கு காதலி வர்றா போய் கூத்தடி. ட்ரேசி நகர்ந்தாள். அந்த பெண் மாத்திரையை ஜெஃபிடம் கொடுத்து, கூடவே கொஞ்சம் ஷாம்பெயினை கொண்டு வந்திருக்கேன் கண்ணா, இப்போது எங்கே இருக்குது தலைவலி என்று கொஞ்சுவது காதில் விழுந்தது. விருந்து மிக பிரமாதமாக இருந்தது. காப்பியும் பிராண்டியும் கடைசியாக பரிமாறப்பட்டன. ஆண்களுக்கென சுருட்டும் பெண்களுக்கு விலையுயர்ந்த சென்ட் புட்டிகளும் வழங்கினார்கள். விருந்து முடிந்தது. மேட்னி பிரபு ட்ரேசியிடம் வந்தார். என்னுடைய ஓவிய கூடத்தை பார்க்க விரும்புவதாக சொன்னியே, இப்போது வர முடியுமா என்றார். சந்தோஷமா என்றாள் அவள். ஓவியங்கள் நிறைந்த மண்டபத்துக்கு அவளை அழைத்துச் சென்றார் மேட்னி பிரபு. அப்படி ஒரு காட்சி கூடத்தை அவள் பார்த்ததே இல்லை. உலக புகழ்பெற்ற ஓவியர்களின் அற்புத படைப்புகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. எவராலும் மதிப்பு கூற முடியாத அத்தனையும் அவ்வளவு உயர்ந்தவை. ஆச்சரியத்தால் கண்கள் விரிய ஓவியங்களை அழகை ரசித்து பார்த்தாள் ட்ரேசி. இவற்றை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டியிருக்குமே, எப்படி உங்களால் முடியுது என்றாள். மேட்னி பிரபுவின் உதட்டில் புன்சிரிப்பு தவழ்ந்தது. இந்த பொக்கிஷங்களை களவாட 3 முறை முயற்சி நடந்திருக்கிறது. ஒருவனை நாய் கடித்து கொண்டுருச்சு, இன்னொருவனுக்கு கை கால் முடக்கு ஏற்பட்டு விட்டது, 3வது ஆள் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் அடைபட்டிருக்கான். காற்று கூட நுழைய முடியாத கோட்டை இது சீமாட்டி. அப்பாடா, இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு என்றாள் ட்ரேசி. தொடரும்.